நேற்று சென்னைக்கு கிழக்காக நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று டிசம்பர் 3ஆம் தேதி காலை 6 மணி நிலவரப்படி தெற்கு நோக்கி நகர்ந்தவாறு புதுச்சேரிக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தென்கிழக்காகவும் கடலூரில் இருந்து தென்கிழக்காக சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திலும் அது அமைந்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரிக்கு அருகிலே நிலப்பகுதிக்குள்ளாக கரை கடந்து விழுப்புரம், திருவண்ணாமலை நிலப்பகுதிகளிலே இன்று நிலவ வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சென்னை, தென் சென்னை, வட சென்னை, சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே ஆங்காங்கே மிதமான மழையும், ஒரு சில இடங்களிலே கனமழையும், ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு சில இடங்களிலே இன்று கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே மிதமான மழையும், ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று குறிப்பிட்ட இடைவெளிக்கு பின்பதாக மீண்டும் மழை துவங்க வாய்ப்புள்ளது. இன்று பிற்பகல் 5 மணிக்கு பின்னர் சென்னையை சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலே ஆங்காங்கே மிதமான மழையும், ஒரு சில இடங்களிலே கனமழையும் பதிவாகும். இது தவிர உள் மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே மிதமான மழையும், ஒரு சில இடங்களிலே கனமழையும் பதிவாக வாய்ப்பு உள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பகுதிக்குள்ளாக நுழைந்து விட்டமையால் இனி இது மெல்ல வலுவிழக்கும். இதன் காரணமாக வரும் நாட்களிலே மழையின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது.